உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து வழியில் நிற்கிறாங்க. வண்டியில் ஏற்ற விடாமல் வழியில் நின்று, பார் யார் ஏரியாவில் வந்து ஆளை பிடிச்சின்னு போகிறேன், நான் புது போலீஸா நீ, என்னை பற்றி தெரியாதா, நான் என் ஏரியாவில் வேசர்பாடி உள்ள ஒரு போலீஸ் வந்து வெளில போயிட முடியுமா அப்படின்னு அந்த சும்மா டைலாக். ஆனால் நல்லா இருந்தது, அவங்க பேசலாம் செம்மையாக இருந்தது. அப்புறமா வேண்டாம் உன் ரவுடிசத்தெல்லாம் நீ வேறு என்ன வச்சுக்கமா, நான் வந்து உடுப்பு போட்டிருந்தாலும் நான் உன்னை விட நானும் ரவுடி தாம்மா அப்படின்ற மாதிரி நம்மளும் ஒரு சில டைலாக்லாம் கொடுக்கும். நம்மளும் அப்பப்போ சினிமா பார்க்குறோம்ல அப்படின்னு வாக்குவாதம் போயினே இருக்குது. டக்குன்னு என்ன பண்ணாங்க, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு காய்கறி ஏரியை கத்தி எடுத்துன்னு வந்துட்டான். எடுத்துன்னு வந்து அப்படியே விசிறா எப்படி 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 எப்படிங்கிறாங்க. போலீஸை பார்த்தே கத்தியே வீசா, யூனிஃபார்மோட அவனை விட்டு போன்றான். அவன் ஷர்ட்டை கொடு, நான் கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறேன், அவனை விட்டு போ, நீ இல்லைன்னா இங்கேருந்து போக முடியாது அப்படின்றா. மல்லு கட்டுறான். நம்ம கூட இருக்கிறவங்க சபார்டினேட்டாக இருக்காங்க, எல்லாருமே அச்சப்படுறோம், கத்தி இல்லை. அப்போ நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது ஆம்பளையே கத்தி எடுத்துன்னு வந்தாலும் நம்ம விட்டு வர ஆள் கிடையாது என்னை பொறுத்தவரையிலும். மற்றவங்க எப்படியோ, என்னுடைய கேரியரில் எனக்கு நீ வெட்டினாலும் பரவாயில்ல, குத்துனாலும் பரவாயில்ல, ஓகேவா, நான் என்னுடைய வேலையை செஞ்சே ஆவேண்டா, முஞ்சா பாடுறான்னு சொல்கிற ஆள் நான்.